Hi friends. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமேசானில் ஒரு சிம் கார்டு ஒய்ஃபை ரவுட்டரும் 2 கேமராவும் நம்ம வந்து ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ரவுட்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிற இது பார்த்தீங்க அப்படின்னா ரவுட்டர் பார்த்தீங்கன்னா கோபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல், ஒரு பிராண்டு மாடல் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாடல்னா CF-503 அப்படிங்கிறது தான் வந்து இந்த ரவுட்டரோட மாடலு. ஸோ இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர் அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அடாப்டர் கம்பெனி நேம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் அடாப்டர் ஒன்று, அதே மாதிரி ஒரு 1/2 மீட்டருக்கு ஒரு ஈத்தர்நெட் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரவுட்டர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரவுட்டரில் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டனாஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு போடுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் போர்ட்டு, அது கூட வந்து ஒரு லேண்ட் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக சிஸ்டத்துக்கு லேண்ட்லேருந்து எடுத்து கனெக்ட் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஒய்ஃபை மூலமாக வந்து இதில் வந்து 10 டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதோட சரௌண்டிங் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 10 மீட்டர்ஸ் இது வந்து இது பண்ணும், கனெக்டிவிட்டி இருக்கும் 10 மீட்டர்ஸுக்கு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ரிவ்யூவும் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இல்லை வந்து கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது, அதோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 கேமரா ஆர்டர் போட்டிருக்கோம். இல்லை ரொம்ப போட்டு ஒட்டி இருக்கு போல, வந்துருச்சு வரல யூஸ் பண்ணிடுறேன். நம்மளோட ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 கேமரா ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த கேமரா மாடல் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் என்ன பிராண்ட்னா P+ அப்படிங்கிற பிராண்ட் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதில் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா HD65 அப்படிங்கிற மாடல் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு கேமரா யூஸ் பண்ணியிருக்கேன், 360 டிகிரி கேமரா. ஸோ இதுவுமே வந்து 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன். ரொட்டேட் ஆகும். அதே மாதிரி டில்ட்டிங்கும் வந்து 120 டிகிரி டில்ட்டிங் இருக்கும். ஸோ அதுவுமே டில்ட்டிங் ஆகுது. கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 60 டிகிரி வந்து கவரேஜ் இருக்கும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2 ஆண்டனா கொடுத்துருக்காங்க. மவுண்டிங் பண்ணுறதுக்கு 2 மவுண்டிங் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது கூட இது கூட வந்துருக்கிற அசசரிஸ் பார்ப்போம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு யூசர் மேனுவல் ஒன்று வந்துருக்கு. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யூசர் மேனுவல் ஒன்று வந்துருக்கு. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜரு அடாப்டர் ஒன்று, அதே மாதிரி சார்ஜிங் கேபிள், அதை மவுண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்க்ரூ, வால் மவுண்டட் ஸ்க்ரூ வந்து 2 கொடுத்துருக்காங்க. இதை ரீசெட் பண்ணுறதுக்கான ரீசெட் பின்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ரீசெட் பண்ணுறதுக்கான பின்னும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமராலேயே பார்த்தீங்கன்னா QR கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டும் இதிலே கொடுத்துருப்பாங்க. இதை போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஆக்டிவேஷன் இருக்கும். ஸோ இதை நான் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் கேமரா இது எப்படி கிளாரிட்டி எப்படி இருக்குது, இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒய்ஃபை ரவுட்டரில் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒய்ஃபை ரவுட்டர் வந்து கரெக்டாக வந்து கேமரா கூட கம்யூனிகேட் ஆகுதா, கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே.
ஸோ சேனலை வந்து நான் இது வரைக்கும் எந்த வீடியோலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. டெக்னிக்கலாக ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஸோ நான் வந்து எலக்ட்ரிக்கல் வந்து டெக்னிக்கல் ஃபீல்டில் தான் இருக்கேன். எலக்ட்ரிக்கலாக உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, பாய், தேங்க்ஸ்.